கற்றதுக்கு எழுவுக்கள் அந்த தூளுகளவு அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள்ல பொருட்பால்ல அரசியல்ல இருக்கக்கூடிய ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊக்கமுடைமை அப்படின்னா என்ன? ஊக்கமுடைமைனா என்ன? மன உற்சாகத்தோட நாம ஒரு செயலை மனம் தளராம தொடர்ந்து செய்யறது தான் ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப குறளை பார்க்கலாமா? உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது உடையர் எனப்படுவது ஊக்கம் அப்படின்னா, ஊக்கம்னா என்னது? மன உறுதி. மன உறுதி உடையவரை தான் உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃதில்லார் அப்படி இல்லாதவங்களை உடையது உடையரோ மற்று அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. சரியா? ஊக்கம் உடையவரை தான் எல்லாம் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்கம் இல்லாதவரை வந்து எதுவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கறதுதான் இந்த குறளோட விளக்கம். அதாவது ஊக்கம் உடையவரை தான் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்கம் இல்லாதவரை, மற்ற எந்த பொருள் அவர்கிட்ட இருந்ததுனாலும் ஊக்கம் இல்லாதவரை அவர் இல்லாதவர் அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? அதுதான் இந்த குறளோட விளக்கம். ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர், ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரோ. சரியா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திருவள்ளுவர். சரியா? சொற்பொருள் பார்க்கலாம். ஊக்கம்னா என்னது? மன உற்சாகம். அடுத்த குறள் பார்க்கலாமா? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை. அதாவது உள்ளம் உடைமைனா என்னன்னா உள்ளத்துலன்னா நம்மளோட உள்ளத்துல, உடைமை உடைமைனா என்னது? இந்த இடத்துல ஊக்கத்தை சொல்லுவாங்க. சரியா? மனசுல ஊக்கம் உடையவரை உடைமை. சரியா? செல்வம் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உள்ளத்துல ஊக்கம் உடையவரை செல்வம் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் உடைமை வந்து நமக்கு நிலையான உடைமை கிடையாது. அதாவது உள்ளத்துல ஊக்கம் உள்ளதுதான் நிலையான உடைமை. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது பொருள் பொருள் இருக்குல்ல, அது வந்து நிலையான உடைமை கிடையாது. உள்ளத்துல இருக்கிற ஊக்கம் தான் நிலையான உடைமை அப்படிங்கறதான் இந்த குறளை சொல்லியிருக்காங்க. சரியா? உள்ளத்துல இருக்க உடைமை உடைமைனா ஊக்கம். சரியா? உள்ளத்துல இருக்க ஊக்கம் தான் நிலையான உடைமை. சரியா? பொருள் உடைமை அதை தவிர்த்துட்டு பொருள் செல்வம் வந்து நில்லாது நீங்கிவிடும். எப்பவும் நிலையானது கிடையாது. அது வந்து நில்லாமல் நீங்கிவிடும். மற்றபடி நம்மகிட்ட எப்பவுமே ஊக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் போனா கூட திரும்ப நம்மளால வர வைக்க முடியும். அதனால எப்பவும் நம்மகிட்ட எது இருக்கணும்? ஊக்கம் மட்டும் எப்பவுமே இருக்கணும். சரியா? இந்த இடத்துல உடைமை ரெண்டு உடைமை வந்திருக்கா. ஒரு உடைமைங்கிறது ஊக்கம், இன்னொரு உடைமைங்கிறது உடையது இல்லைன்னா செல்வம். சரியா? அதனால இது வந்து சொல் பின்வரு நிலையணி. சரியா? இதோட அணி என்னது? சொல் பின்வரு நிலையணி. ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளை தருது. அதனால சொல் பின்வரு நிலையணி. சரியா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம்னா என்னது? செல்வம். சரியா? ஆக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னு அல்லாவார் கலங்க மாட்டார். சரியா? ஆக்கத்தை அதாவது செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு கலங்க மாட்டார். யாரு? ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை தன்னோட கைவசம் வச்சிருக்கிறவங்க. எப்பவுமே ஊக்கத்தை தன்னோட கைவசம் வச்சிருக்கிறவங்க. ஊக்கம்னா என்னது? மன உறுதி, மன உற்சாகத்தை எப்பவுமே வச்சிருக்கிறவங்க, கைவசம் வச்சிருக்கிறவங்க செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு எப்பவுமே கலங்க மாட்டாங்க. சரியா? அதனால நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? மன உற்சாகத்தோட எப்பவும் ஊக்கமா இருக்கணும். சரியா? ஒருவன் ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டிருந்தால் அவன் செல்வத்தை இழந்து விட்டேன் என்று கலங்க மாட்டார். சரியா? சொற்பொருள் பார்க்கலாமா? ஆக்கம் அப்படின்னா செல்வம், அல்லாவார் அப்படின்னா கலங்க மாட்டார், கைத்துடையார் அப்படின்னா கைப்பொருளாக கொண்டவர். அடுத்த குறள் பார்க்கலாமா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. சரியா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம்னா என்னது? செல்வம். அதர்வினாய் செல்லும் அப்படின்னா வழி கேட்டு கொண்டு செல்லும். எங்க? அசைவு இலா, அதாவது மனம் தளராத. அசைவிலானா என்னது? மனம் தளராத ஊக்கம் உடையவனிடம். சரியா? ஊக்கம் உடையான் உலை. உடையான் உலைனா என்னதுன்னா மனம் தளராத ஊக்கம் உடையவனின் இருப்பிடத்துக்கு செல்வம் வந்து வழி கேட்டு கொண்டு வந்து போகும். சரியா? செல்லும்.
மனம் தளராத ஊக்கத்துடன் ஒரு செயலை செய்பவரின் இருப்பிடத்திற்கு செல்வம் வழி கேட்டு கொண்டு வரும். சரியா? அதான் இந்த குறளோட விளக்கம். அதாவது நாம எப்பவும் ரொம்ப உற்சாகமா மனம் தளராம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவனோட இருப்பிடத்துக்கு செல்வம் அவனோட இருப்பிடம் எங்க அப்படின்னு வழி கேட்டு கொண்டு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதர்வினா அப்படின்னா வழி கேட்டு கொண்டு, அசைவிலா அப்படின்னா மனம் தளராத. சரி, அடுத்த குறள் பார்க்கலாமா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்னா ஒரு குளம் இருக்கு அப்படின்னா ஒரு குளத்துல எவ்வளவு நீர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த நீர்ல இருக்கிற பூக்களோட நீட்சி, அதாவது அதோட நீளம் இருக்கும். சரியா? அததான் சொல்லியிருக்காங்க. நீரின் அளவுக்கு ஏற்ப மலரின் நீட்சியானது இருக்கும். ஒரு நீர் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நீர்ல இருக்கக்கூடிய பூவின் நீட்சி இருக்கும். சரியா? அதுபோல மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு, நம்மளோட எண்ணத்தின் அளவுக்கு ஏற்பதான் நம்மளோட உயர்வு இருக்கும். சரியா? நீரின் அளவுக்கு ஏற்ப மலரின் நீட்சியானது இருக்கும். அதுபோல மனிதர்களின் உயர்வு அவர்களின் எண்ணங்களின் அளவுக்கு ஏற்ப இருக்கும். சரியா? சொற்பொருள் மலர் நீட்டம், மலரின் நீட்சி. இது உவமை அணி. சரியா? நீரின் அளவுக்கு ஏற்ப மலரின் நீட்சியானது இருக்கும். அது போல அப்படின்னு ஒண்ணு சொல்றோமா, அதனால நமக்கு உவமை அணி வரும். அடுத்த குறள் பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரியா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் உயர்வாதான் நினைக்கணும் எப்பவுமே. சரியா? உள்ளுவது நினைக்கிறது எல்லாமே உயர்வாதான் நினைக்கணும். மற்றது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு கை கூடாம போயிடுச்சுனாலும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா அந்த நினைப்பை விட்டு விடக்கூடாது நம்ம. சரியா? அந்த நினைப்பை எப்பவுமே வச்சுட்டே இருக்கணும். அது நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நம்மளோட எண்ணமே அந்த செயலை நம்மளை செய்ய வைக்கும். சரியா? நினைப்பது எல்லாவற்றையும் உயர்வாக நினைக்க வேண்டும். அது கைகூடாமல் போனாலும் பரவாயில்லை. அந்த நினைப்பானது விட்டுவிடாத தன்மையுடையது. சரியா? அந்த நினைப்பை நம்ம எப்பவுமே விடக்கூடாது அப்படிங்கறதா இந்த குறளோட விளக்கம். சொற்பொருள் உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது, உள்ளல் அப்படின்னா நினைக்க வேண்டும், தள்ளினும் கைகூடாமல் போனாலும் தள்ளாமை நீர்த்து தள்ளப்படாத தன்மையுடையது. அடுத்த குறள் பார்க்கலாம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அதாவது இதுல இருந்து நம்ம பொருள் எடுக்கலாம். புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அதாவது களிறுனா யானை. யானை புதையம்பின் அப்படின்னா தன் மேல அம்பு பாய்ந்த போதும், பட்டுப்பாடு ஊன்றும் அப்படின்னா என்னன்னா தன் மீது அம்பு பாய்ந்த போதும் அது மனம் தளராம போரிட்டு அதோட பெருமையை நிலைநாட்டும். சரியா? அது போல சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். உறவோர்னா ஊக்கமுடையவர்கள். ஊக்கமுடையவர்கள் அழிவு நேர்ந்த போதும், தனக்கு அழிவு நேர்ந்த போதும் அழிகிற நிலையில அவர் இருந்தாருனாலும் ஒல்கார் அவரோட பெருமையை அவர் மனம் தளராம இருந்து அவரோட செயலை செஞ்சு அவரோட பெருமையை நிலைநாட்டுவார். சரியா? எப்பவுமே நம்ம ஊக்கத்தோட இருக்கணும், மனம் தளராம இருக்கணும் அப்படிங்கறதா இந்த குறளோட விளக்கம். போரில் அம்புகள் தைத்த நிலையிலும் மனம் தளராது நின்று போராடும் யானையைப் போல ஊக்கமுடையவர் அழிவு வந்த போதிலும் மனம் தளராது எடுத்த காரியத்தை முடிப்பார். சரியா? ஒல்கார் அப்படின்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுவார். உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையவர். பாடு ஒன்றும் அப்படின்னா நிலைநாட்டும். களிறு அப்படின்னா யானை. அடுத்த குறள் பார்க்கலாமா? உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. செருக்குனா என்னன்னா இந்த இடத்துல பெருமித உணர்வு. சரியா? உள்ளம் இல்லாதவர் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளம் அப்படின்னா என்னன்னா ஊக்கம். சரியா? ஊக்கம் இல்லாதவர் எய்தார்னா அடைய மாட்டார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம்னா என்னன்னா இதுல வள்ளல் தன்மை அப்படிங்கறதுதான் இதுல வள்ளியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? உலகத்துல வள்ளல் தன்மை உடையவங்க இவங்க அப்படிங்கிற பெருமித உணர்வை அடைய மாட்டாங்க. யாரு? ஊக்கம் இல்லாதவர். சரியா? இந்த உலகத்துல வள்ளல் தன்மை உடையவர் இவரு அப்படிங்கிற பெருமித உணர்வை அடைய மாட்டார். யாரு? ஊக்கம் இல்லாதவர். சரியா?
அதனால ஊக்கமுடையவர்கள் அந்த பெருமித உணர்வை கண்டிப்பா அடைவாங்க. நாமளும் ஊக்கத்தோட மனம் தளராமல் இருந்து இவங்க வள்ளல் தன்மை உடையவங்க அப்படிங்கிற பெருமித உணர்வை அடையணும். சரியா? ஊக்கம் இல்லாதவர் உலகத்தில் உள்ள வள்ளல் தன்மை உடையவர் என்ற பெருமித உணர்வை அடைய மாட்டார். சொற்பொருள்: உள்ளம் அப்படின்னா ஊக்கம், எய்தார் அடைய மாட்டார். செருக்கு அப்படின்னா பெருமித உணர்வு, மதிப்பு. சரியா? மதிப்பு இல்லைன்னா பெருமித உணர்வு. அடுத்த குறள் பார்க்கலாம். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். அதாவது பரியது அப்படின்னா பெரிய உருவம், கூர்ங்கோட்டது அப்படின்னா யானையோட கூர்மையான தந்தங்கள். சரியா? தந்தங்கள் கொண்டது. சரியா? பரியது பெரிய உருவத்தை கொண்டது, கூர்மையான தந்தங்களை கொண்டதாயினும் யானை அந்த மாதிரி பெரிய உருவம் உடையது, கூர்மையான தந்தங்களை உடையதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். வெறுவும்னா என்னதுன்னா அஞ்சும். யாரை பார்த்து? புலிதா குறின். அதாவது ஊக்கமுடைய ஒரு புலி. சரியா? மன உறுதியுடைய ஒரு புலி அந்த யானையை தாக்க வரும்போது அது அந்த யானை இந்த புலியை பார்த்து அஞ்சும். சரியா? ஆனா அந்த யானை பெரிய உருவம் உடையதுதான், கூர்மையான தந்தங்களை கொண்டதுதான். ஆனாலும் அது புலியை பார்த்து அஞ்சுது. எதனாலனா அந்த புலியோட மன உறுதியால. சரியா? புலியோட மன உறுதி, ஊக்கத்தால. சரியா? யானையானது உருவத்தில் பெரியதாக இருந்தாலும், கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும், உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்துடன் தாக்கும் போது யானையானது அஞ்சும். சொற்பொருள் பார்க்கலாம். பரியது அப்படின்னா பெரிய உருவம் உடையது. கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையான தந்தங்கள் கொண்டது. வெறுவும் அப்படின்னா அஞ்சும். இதுல வந்திருக்கிற அணி என்னன்னா பிரிது மொழிதல் அணி. சரியா? அடுத்த குறள் பார்க்கலாம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. உரம்னா என்னன்னா ஒருத்தட்டு இருக்கக்கூடிய உண்மையான அறிவு, உறுதியான ஒரு அறிவு. சரியா? உண்மையான அறிவுன்னு சொல்லலாம், உறுதியான அறிவுன்னு சொல்லலாம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கைனா ஊக்கம்னா ஒருத்தட்ட இருக்கக்கூடிய உண்மையான அறிவு. ஊக்கம்ங்கிறது தான் ஒருத்தட்ட இருக்கக்கூடிய உண்மையான அறிவு. சரியா? அது இல்லை அப்படின்னா அவங்க மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. அவங்க மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய மரம். ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஊக்கம் தான் உண்மையான அறிவு. அப்படி ஊக்கம் இல்லாதவர் மனித உருவத்தில் உள்ள மரம் போன்றவர். சரியா? சொற்பொருள் பார்க்கலாம். உரம் அப்படின்னா உண்மையான அறிவு, வெறுக்கை அப்படின்னா ஊக்கம். இந்த அதிகாரத்தை முழுமையா பார்த்த எல்லாருமே ஊக்கத்தோட நம்மளோட செயல்களை, நம்ம ஒரு செயலை எடுத்தோம்னா அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் மனம் தளராம ஊக்கத்தோட இருந்து பெருமித உணர்வை அடைவோம். சரியா? மதிப்பு அடைவோம். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ஊக்கமா இருந்தோம்னா நம்மளால அடைய முடியும். சரியா? அதனால ஊக்கமா இருந்து பயனடைவோம். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.